ஆன்மீக கலசம் வாழ்க்கை ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. ஆர்வத்துடனும் காத்து கொண்டிருந்த இவ்வளோ நேரம் வரைக்குமே ஐயாவோட எப்போ தான் சொற்பொழிவு வரும்னு சொல்லி ரொம்ப ஏங்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்பொழுது தங்கத்தின் தங்கமாக இருக்கக்கூடிய வாழ்த்துறை பண்ணி சரி நம்முடைய வேணுகோபால் ஐயா அவர்கள் இப்பொழுது ஒரு சின்ன ஒரு வாழ்த்துறை, பிறகு நம்ம ஐயா அவர்கள் பேச இருக்கிறாரு. வெளியே இருக்கிறவங்க எல்லாரும் தயவுசெய்து சேர் இருக்குது உள்ளார, நீங்கள் வெளியே இருக்கிற சேரை கொண்டு வந்து உள்ளே கூட போட்டு கூட உக்காந்துக்கலாம். அடுத்து தங்கபாண்டியன் ஐயா பேச இருக்கிறாரு, அதனால் தயவுசெய்து வெளியே இருக்கிறவங்க எல்லாரும் உள்ளே வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அங்கே 5 சேர் இருக்குது, ராஜா சங்கரையா பிடிச்சி வச்சிருக்கிறார், வாங்க சீக்கிரமா. அனைவருக்கும் வணக்கம். இன்று ஹீரோவாக திகழ்ந்து கொண்டிருக்கும் தங்கபாண்டியன் என் குருநாதர் தங்கபாண்டியன் ஐயாவையும் வணங்கி, மற்ற எனக்கு கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கி இந்த உரையை துவங்குகிறேன். இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் மகரிஷி அறிமுகத்தின் ஸ்தாபனர் முகுந்தன் முரளி அவர்கள் 75வது பவள விழா கூட்டத்தை மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கிறார். அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். குருநாதர் பேச இருப்பதால் ஒரு சின்ன வாழ்த்துக்காக மட்டும் சொல்லிட்டு சொன்னார். அனைவரையும் ஒன்றும் இல்லைங்க, ஒவ்வொரு பாவத்துக்கும் ஐயா சொல்லி கொடுத்தது தான் அதனுடைய 9ஆம் பாவம் அது சப்போர்ட் பண்ணும். சப்போஸ் திருமண பாவம் எடுத்தோன்னா அதனுடைய 9ஆம் பாவம் 3ஆம் பாவம் 9க்கு 7 7க்கு 9 3ஆம் பாவம் வந்து நல்லா இருந்தால் தான் அந்த திருமண விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு கைகூடும். அது மாதிரி 5ஆம் பாவத்துக்கு எல்லா பாவத்துக்கும் எடுத்துக்கலாம், அதனோட 9ஆம் பாவம் தான் அதுக்கு சப்போர்ட் பண்ணும். குருநாதரை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்கள் ஒவ்வொரு வருடமே நம்முடைய தங்கபாண்டியனையோடைய பிறந்தநாள் விழாவிற்கு முதலில் நல்ல ஒரு உற்சாகத்தையும் உத்வேகத்தை கொடுத்தவர் நம்முடைய வேணுகோபால் ஐயா அவர்கள் தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. சிறப்பாக செய்யணும், நல்ல முறையில் செய்யணும் அப்படின்ற ஒரு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்து நம்முடைய வேணுகோபால் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தின் சார்பாக பொன்னாடை போட்டி சிறப்பு செய்ய இருக்கின்றது. உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட அடுத்ததாக ஒரு எல்லாரும் சாப்பிட்டாச்சுங்களா? சாப்பிட்டவங்களாம் கைத்தட்டுங்க. அப்படி இருந்து ஒரு 2-3 பேர் சாப்பிடலையாட்டு செல்ல தான் நோண்டிட்டு இருந்தாங்க, அவங்க கைத்தட்டல. அதனால் மீண்டும் ஒரு முறை எல்லாரும் ஜோராக ஒரு தடவை கைத்தட்டிடுங்க. இந்த விழாவிற்கு நன்கொடை அளித்த வேணுகோபால் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த ஒரு நன்றி வாழ்த்தியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுடைய உற்சாகமான ஒரு கைத்தட்டலோட. இது எதுக்கு கைத்தட்ட சொல்கிறேன்னா 3 தடவை, அப்போ தான் வெளியே இருக்கிறவங்களாம் கொஞ்சம் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். எதுக்கோ கைத்தட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வருவாங்க. அப்போ இவ்வளோ நேரம் நோட்டு வேணும்னா நோட்டு வேணும்னா வெளியே இருக்குது, நோட்டு வாங்கிக்கிங்க நோட்ஸ் எடுக்கிறதுக்கு. நம்முடைய தங்கபாண்டியன் ஐயாவுடைய சொற்பொழிவும், அடுத்தது தாய் சங்கம் என்று அன்போடு அழைக்கக்கூடிய பள்ளிவாளை ஜோதிட சங்கத்திலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய ஆட்டியம்பட்டி ஈஸ்வரன் ஐயா அவர்களை மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தின் சார்பாக வருக வருக என அன்போடு அழைக்கின்றேன். இப்பொழுது நம்முடைய தங்கத்தின் தங்கம் தங்கபாண்டியன் ஐயா அவர்கள். இதை பற்றி ஐயாவை பற்றி சொல்லணும், நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். காலையிலேருந்து எல்லாரையும் சொல்லிட்டு தான் இருந்தாங்க. இருந்தாலும் என்னுடைய இதுக்கோசரம் ஒரு 2 தகவல் நான் ஐயாவை பற்றி நான் சொல்கிறேன். அதாவது எத்தனையோ பேர் வளர்ந்து கொண்டே போகிறாங்க, அவங்க மட்டும் வளர்ந்துட்டு போவாங்க. ஆனால் கீழே இருக்கிறவங்கள பற்றி எட்டி பார்ப்பதில்லை, திரும்பி பார்ப்பதும் இல்லை. ஒரு சங்கத்தை நடத்துவது என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அதை தொடர்ந்து நடத்துவதற்கும் ஒரு உற்சாகத்தையும் ஒரு உத்வேகத்தையும் இன்றைக்கி இந்த 75வது மாதாந்திர சிறப்பு கூட்டத்தை மிக சிறப்பான முறையில்
நடத்தணும், நடத்த வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் ஆர்வங்கள் மட்டும் கிட்டத்தட்ட ஐயா மட்டும் எனக்கு ஒரு 6 தடவை பக்கமாக ஃபோன் பண்ணிட்டார். அதாவது நல்லபடியாக நடத்தணும், சிறப்பாக நடத்தணும். இது யாருக்கும் கூப்பிட்டா போதும் வந்தால் போதும் அப்படின்னு இருக்கிறத விட நல்லா நடத்தணும், சிறப்பாக நடத்தணும், எல்லாத்துக்கும் பயனடையணும் அப்படின்ற ஒரு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கக்கூடியவர் தான் நம்முடைய தங்கத்தின் தங்கபாண்டியம் ஐயா அவர்கள். ஜோதிட தங்கம் என்றே சொல்லலாம். அந்த மாரி ஒரு அற்புதமான ஒரு மனிதர் ஐயா அவர்கள் இன்னைக்கெல்லாம் நமக்கு நிறைய தகவல் கொடுக்க இருக்கின்றார். ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டலோட ஐயா அவர்களை பேச வருமாறு வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். இங்கே வருகை தந்திருக்கும் அனைவரையும் வணங்கி, மேடையில் அமர்ந்திருக்கும் ஆசான்களையும் வணங்கி, நம்ம ஜோதிட கருத்தரங்கத்தை 75வது பவள விழா அப்படி தானே சார்? ஆமாம், முகுந்தன் முரளி சார் 75வது பவள விழா சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்காரு. இது தொடர்ந்து அவர் அடுத்தடுத்து பல நிகழ்ச்சிகளை நடத்தி இன்னும் நிறைய ஜோதிடர்களை கொண்டு வந்து அவங்களுடைய கருத்துக்களை இங்கே எல்லாருக்கும் போய் சேர்க்கணும்னு அவரை வேண்டிக்கிறேன். அவருக்கு ஒரு மரியாதையும் செஞ்சுக்கிறேன். ஒவ்வொருத்தர் பேசும்போதும் நம்ம ரொம்ப கவனிக்கணுங்க. ஜோதிடம் ஆர்வம், அப்புறம் கவனிப்பு. யாராவது உள்ளே வரனா வந்துடுங்க, பேசும்போது உள்ளே வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நல்லா பாருங்கள், ஆர்வம் அப்புறம் என்னது கவனிப்பு. என்ன பேசுகிறாங்க? ஜோதிடத்தில் பல மெத்தட் இருக்குது. எல்லா மெத்தடுமே நம்ம படிச்சுட்டு ஜோசியம் சொல்ல முடியுமா? அவர் பாருங்கள், இங்கே நம்ம 10 பேர் பேசுனா 10 பேர் அனுபவத்தை சொல்லும்போது அதை குறிச்சிக்கிட்டே வரணும். நான் பாருங்கள், என்றைக்குமே எனக்கெல்லாம் ஒரு ஜோதிடராக, அவர் வளர்ந்து வர்ற ஜோதிடராக இருந்தாலும் வளர்ந்த ஜோதிடராக இருந்தாலும் அவரை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஈர்ப்பும் ஒரு அன்பும் இருக்கும். அவங்க இப்போ தான் ஜோசியம் படிக்கிறேன்னா கூட அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுப்பேன். இந்த ஜோதிடத்துறையில் நீங்கள் பயணிக்கிறதுக்கே நீங்கள் புண்ணியம் பண்ணியிருக்கணும். இது நல்லதா கெட்டதான்லாம் சிலர் குழப்பங்கள் இருக்குது. அதுக்கெல்லாம் இடமே இல்லை. ரொம்ப புனிதமானது. இப்போ எனக்கு இந்த அளவுக்கு ஒரு மரியாதை செஞ்சால், இந்த ஒரு அந்தஸ்து கிடைச்சது எதனால் கிடைச்சது? ஜோதிட அறிவுனால தானே கிடைச்சது. அப்போ இந்த ஜோதிட அறிவு உயர்ந்ததா இல்லை? நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் ஜோதிடத்துறைக்கு வந்துட்டீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் போடுங்க, ஒரு 20% உங்களுக்கு உங்களை அறியாமலே சக்ஸஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 10 கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேருக்கு உங்களுக்கே தெரியாது. இந்த ஜோதிடத்தை நம்பி வந்தால் அந்த ஜோதிடம் உங்களை காப்பாற்றும். உண்மையா இல்லையா? ஆமாம், ஆரம்பத்தில் காப்பாற்றும். அவர் சொல்லுவார், ஐயா நீங்கள் சொன்னீங்க என் பையனுக்கு வேலை கிடச்சி பையன் பாரின்னு போயிட்டான்னு. நம்ம அப்படியா? நானாமா சொன்னேன்? எங்கே நீங்கள் தானேங்க சொன்னீங்க. அன்றைக்கி கூட 2 வெத்தலை பாக்கு பழம் வச்சேன், ஒரு பச்சை கலர் சட்டை போட்டிருந்தீங்கல்ல, பச்சை கலர் சட்டை 3 நாளைக்கு போடுதம்மா அப்படின்னு நம்ம. புரியுதா? நீங்கள் சொல்லித்தான். நமக்கே தெரியாது. இந்த ஜாதகத்தை பார்ப்போம், எப்படி போனார், போயிட்டாராம்மா, போயிட்டு பக்குவமாக போயிட்டாரா, போயிட்டார், சரிம்மா அப்படிமா. ஒன்று நடக்கலைன்னு ஒன்று ஐயோ தப்பாக சொல்லிட்டோமேம்மா. ஆனால் ஒரு 40% வேலை நமக்கு நடக்கும். இந்த ஜோதிடம் நம்மளை காப்பாற்றும். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா, கர்வம் வரக்கூடாது, கற்றுக்கணும்னு நினைக்கணும். என்ன நினைக்கணும்? ஆமாம், நான் நல்லா தானே சொல்கிறேன்னு சொல்லி நாமளே ஏமாற்றக்கூடாது. யாராவது கூப்பிட்டு என்ன கொஞ்சம் படிச்சுக்கங்கன்னா, அதெல்லாம் கஸ்டமர் எனக்கு நிறையா வருது, நான் சூப்பராக சொல்கிறேன் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா யாரை ஏமாத்துகிறோம்? நம்மளை ஏமாத்துகிறோம். நீங்கள் அப்போ என்ன செய்கிறது சார்? அப்போ நான் ஒரு புக்கை ஒரு தடவை படித்தா பலன் தராது. அந்த புக்கை 5 தடவை படிக்கணும், 10 தடவை படிக்கணும். ரைட்டா? அரோமிரா பதிப்பகத்தில் இன்றைக்கி அவர் பாருங்கள் நிறைய ஒரு சேவை செய்கிறாரு. அந்த புக்கை ஒரு தடவை படித்தா நமக்கு பலன் வந்துடுமா? ரிப்பீட்டடாக படிக்கணும். சரி, எனக்கு புக்கு படிக்க நேரம் இல்லை. இன்றைக்கி கருத்தரங்கம் போங்க, எங்கே வேணாலும் போங்க, உட்காந்து நோட் பண்ணி எழுதுங்க. விஜயனையா வாராருன்னா விஜயனையாவுக்கு ஒரு சின்ன புக்கு போட்டுக்கோங்க. ஈஸ்வரன் ஐயாவுன்னா அவருக்கு ஒரு புக்கு. அவர் எந்த மீட்டிங் வராங்களோ அந்த நோட்டை எடுத்துகிட்டு போகணும். நல்லா கவனிச்சிங்களா? அதே தங்கப்பாண்டியா வரான்னா ஒரு நோட்டு ஏற்கனவே வந்திருக்காரு, அதை குறித்து தேதியை போட்டு எழுதிட்டே வந்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் 10 மீட்டிங்கு பேசுகிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 பாயிண்ட் கிடச்சிடும். என்ன கிடச்சிடும்? 100 பாயிண்ட் கிடச்சிடும். ஒரு கருத்தை ஏற்றுக்கணும், ஒரு ஜோதிடரை ஊக்கப்படுத்தணும். ஜோதிடர் நாம் இன்னொரு ஆளை நேசிக்கணும். யாரையும் என்ன செய்யக்கூடாது, குறை குற்றம் கூறுறதோ, அவர் சரியில்லையா, அவர் என்ன மாதிரி தப்பு பண்ணுறாரோ அதை நம்ம செய்யக்கூடாது. அவ்வளோதான். அவர் என்ன விஷயம் நல்லா இருக்கோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். உண்மையா? வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடர் ஒற்றுமை, இது என் தாரக மந்திரம். கரெக்டாக? இப்போ இந்த ஜோதிடத்துறையில் பயணித்த ஒரு குறுகிய காலம்தான்.
இப்போ விஜயனையா பேச்சை கன்னியாகுமரியில் வச்சு கேட்டேன். அன்றைக்கே எனக்கு மெய் செலுத்து போச்சு. 6ஆம் அதிபதி நமக்கு நீசமாயிருச்சேன்னு அடிக்கடி நான் ஃபீல் பண்ணுவேன். 6ஆம் அதிபதி நீசமானால் நல்லதுன்னு சொல்லி விஜயனையா அன்றைக்கி தான் தைரியம் கொடுத்தாரு. கொடுத்தீங்களா இல்லையா? ஆமாம். அப்போ அவர் என்ன கருத்து, அவரோட அனுபவம் என்ன? ஈஸ்வரனையா பேசும்போது 12 கூட 2 இருக்கும்போது வீடு கட்டுவான்னு அன்றைக்கி ஐயா சொன்னார். எனக்கு 12 கூடவன் 2 கூடவன் சாரம் வாங்கி 4ல் இருக்கான். அந்த தசை வரும்போது தான் வீடு கட்டி ஆல்ட்ரேஷன் பண்ணேன். உடனே ஃபோன் அடித்தேன். அப்போ ஒவ்வொருத்தர் கண்ணோட்டம் வித்தியாசமாக இருக்கும். ஜோதிடத்தில் வந்துன்னு கிரகத்திற்கு காரவத்துவம், நல்லா பாருங்கள், ராசிக்கு காரவத்துவம், பாவத்துக்கு காரவத்துவம், சரம் சிரம் உபயம், இது நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். என்ன செய்யணும்? படிச்சுக்கணும். அப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறதுல ஒரு குழப்பம் வரும். ஜோசியம் ஒரே இடத்துல தான் படிப்போம், ஆனால் அத்தனை பேரும் ஒரு வாத்தியார், ஆனால் படித்த மாணவர் சொல்கிற விதம் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் அறிவுத்திறமென்று இருக்குது, அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை நம்ம கேட்ச் பண்ணணும். நாங்கள் ஜாதகம் பார்க்கும்போது அந்த பழமையான ஜோதிடர்கள் இருக்காங்கல்ல, அண்ணாச்சி என்ன வேணும்? போதும், இறையாமல் இருக்குல்ல, போதும். யூடியூப்லையா? சரி, ரைட்டு. அப்போ என்ன செய்யணும்? ரைட்டா? அப்போ அந்த ஜாதகத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன அந்த பையன் ரொம்ப ஒரு சேட்டை பண்ணுறான்னு வைங்க, என்ன கிரகசாரமோ இவன் இந்த பாடா படுத்துதும்பாங்க. என்ன சொல்லுவாங்க? என்ன கிரகசாரமோ அப்படிம்பாங்க. நீங்கள் ஒரு அந்த இயல்பான பேச்சு கூட ஜோசியம் அப்போ கிரகசாரம், அப்போ கிரகத்தின் சாரம் பார்ப்பாங்க அப்படிங்கிறத நம்ம அந்த இடத்துல கொண்டு வரணும். எப்பா வீடு கொடுத்தவன் சரியில்லைப்பா அப்படின்னு ஒரு ஜோசியம் சொல்லுவார். என்ன சொல்லுவார்? ஆமாம், என்ன வீடு கொடுத்தவன் சரியில்லைங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். யார் உட்காந்து வீட்டுக்காரங்க கெட்டு போயிருக்கான்ப்பா, பூரா மறைஞ்சிருக்கப்பா. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண்ணோட்டம் இருக்கும், அதை நம்ம கேட்ச் பண்ணணும். எல்லாமே ஒரு இடத்துல நமக்கு என்ன செய்யும்? சப்போர்ட் பண்ணணும். எனக்கு இந்த துறையில் புதுசு, இந்த துறைக்கு, இந்த ஜோதிடத்துறைக்கு என்னுடைய அனுபவங்கிறது ரொம்ப புதுசு. நான் நான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன், எல்கேஜி ஜோசியர்னு. உண்மையிலே அதுதான். நம்ம இந்த மேல்நிலைக்கு வரணும், சபரியா மாதிரி, நம்ம ஈஸ்வரனையா மாதிரி வரணும், இன்னும் ஒரு 10 வருஷம் ஆகும். என்னங்கய்யா, கரெக்டா இல்லையா? இன்னும் ஒரு 10 வருஷம் ஆகும். அனுபவம் தான் ஜோதிடம். 10 வருஷத்தில் 20 வருஷத்தில் எத்தனை ஜாதகம் பார்ப்போம்? பார்க்கத்தான் அனுபவம் வரும். படிச்சுக்கிட்டே இருக்காதீங்க, தயவு செய்து நீங்கள் பாருங்கள். என்ன செய்யுங்க? பாருங்கள். அப்போ தான் விதியை நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதில் நிறைய இடங்களில் விதி வராதுன்னு ஒன்று நீங்கள் என்ன செஞ்சக்கூடாது, பயப்படக்கூடாது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லித்தரும். கார்த்திகை நட்சத்திரம்னா அவங்க தாய் தந்தி பிரிஞ்சிடுவாங்க, பூர்வீகத்தை விட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஈஸ்வரனையா ஒரு மேடையில் பேசினார். கேட்டாங்கய்யா, எனக்கு 9 கூடிய சூரியன், 9 கூடிய சனி, கிருத்திகை நட்சத்திரம். எங்கள் அப்பா பூர்வீகத்தை விட்டு தள்ளி இருந்தார், தாய் தந்தை விட்டும் 17 வருஷம் பிரிஞ்சிருந்தார் சிறு பிள்ளையில். உடனே அப்ளை பண்ணேன். இப்படி அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். ஏன் சொல்கிறோம்னா, ஜோதிடராகிய நாம் ஒவ்வொருத்தருடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இன்னும் திறமையான ஜோதிடர்கள்லாம் வெளியில் கற்றுக் கொடுக்க அப்போ தான் வருவாங்க. நீங்கள் மற்றவங்க கருத்துக்களை ஏற்றுக்கிட்டீங்கன்னா அனுபவசாலி ஜோதிடர்கள்லாம் நிறைய இருக்காங்க. என்ன இருக்காங்க? நிறைய இருக்காங்க. அவங்களும் முன்னுக்கு நமக்கு பல விஷயங்களை சொல்லி தருவாங்க. உண்மையா இல்லையா ஐயா? உண்மையா இல்லையா? சரி, இப்போ நம்ம நேர சப்ஜெக்ட்டுக்கு போயிடலாம். காரவத்துவங்கள் அப்படின்னா கிரகத்துக்கும் காரகம் இருக்குது, பாவத்துக்கும் காரகம் இருக்குது. இருக்கா இல்லையா? இது ரெண்டையுமே நீங்கள் கம்பேர் பண்ணிட்டே வரணும். இப்போ 1 மணி நேரம் நம்ம ஏதாவது பேசுகிறோம்னு வைங்க, ஒரு 1 மணி நேரம் பேசும்போது பாருங்கள், 9 கிரகத்துடைய குணமும் உள்ளே வருமா வராதா? ஆமாம். ஒரு சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்போம், ஒரு ஆள் டக்குன்னு உள்ளே ஒரு துக்கத்தை பேசுவார். அப்போ கவலையும் துக்கமும் பேசுனா என்ன கிரகம்? சனி. ஒரு ஆள் பிரமாண்டமாக பேசுவார், இப்போ தான் டெல்லி போயிட்டு வந்தேன் பாரு, இல்லை இப்போ வரைக்கும் இங்கே தானே இருந்தேன், இது ராகு. ஒரு ஆள் என்ன வாழ்க்கைம்பாரு, கேது. அப்போ 9 கிரகத்துடைய குணமும் டக்குன்னு வந்துக்கிட்டே இருக்கும். உண்மையா இல்லையா ஐயா? உண்மையா இல்லையா? ஒரு சரராசியில் ஒரு ஆளுக்கு 4 கிரகம், ஒரு ஆளுக்கு சிறராசியில் 6 கிரகம். நல்லா கவனிக்கணும். இவர் 2 பேரும் மீட் பண்ணுறாங்க. சிறராசிக்காரன் சொல்கிறான், செத்த உட்காந்து பேசுவோமாங்க. சரராசிக்காரன், கொஞ்சம் நடந்துக்கிட்டே பேசுவோம் அப்பா அப்படிங்க. நான் சொல்ல புரியுதா? இப்போ இந்த 2 பேரும் பேசுகிறேன், நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் பார்த்தோன்னா இப்போ கிரகம் எங்கே இருக்கும்? சரத்தில் இருக்குமா? இப்படி தான் ஜோசியர் நீங்கள் என்ன செய்யணும்? பார்க்கணும். இவர் நடந்துக்கிட்டே பேசுவாங்க. இன்னொரு ஆள் உபயத்துலேயும் அதிக கிரகம். இவர் சார் எப்பா ஒரு 5 நிமிஷம் அப்படி நடப்பான், ஒரு 5 நிமிஷம் உட்காருவேன். என்ன
நல்லா பார்த்துக்குங்க. 7ஆம் இடம் அன்பளிப்பு. 7ஆம் இடம் என்னது? அன்பளிப்பு. 4 கார்னருக்கு என்ன ராசி? உபய ராசி. பாருங்கள், இந்த 7ஆம் இடம் வலுத்தவர் ஒரு டியூப் லைட் வாங்கினா அன்பளிப்புன்னு போடுவார். இந்த உபயம் வலுத்தவர் உபயம்னு போடுவார். நான் சொல்ல புரியுதா? ஆமாம், டியூப் லைட்டில் உபயம்னு போடுவார். நல்ல அன்பளிப்பு. மனைவி பேர், மக்க பேர், ஊர் வேறெல்லாம் போட்டு டியூப் லைட் போட்டால் வெளிச்சம் தெரியாது. என்ன பூரா எழுத்தா இருக்கு. அப்போ அதெல்லாம் யோசிக்கணும். ஏன் இவர் உபயம்னு போட்டார்? நீங்கள் ஜோதிடமாக நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா ஜோசியம் ஈஸி. ஜோதிடம் என்னையை பொறுத்த வரைக்கும் எளிமை தான். என்னது? எளிமை தான். அது மாதிரி கிரகங்களை எழுதும்போது டிகிரி போட்டு எழுதுங்க. என்ன போட்டு எழுதணும்? ஏன்னா அது எந்த நட்சத்திரத்தில் நிற்கின்னு நமக்கு என்ன செய்யணும்? தெரியணும். அப்போ இது இந்த நட்சத்திரத்தில் நின்னால் நவாம்சத்தில் எங்கே இருக்குது? ஒரு ஆள் ராசி கட்டம் மட்டும் போட்டு சொன்னார். அவர்கிட்ட கேட்டேன் நவாம்சம் இல்லையான்னு. நவாம்சம் டிகிரி போட்டிருக்கேன்னா டக்குன்னு கன்வெர்ட் பண்ணிடுறாரு. என்ன செஞ்சுறாரு? ஆமாம், இந்த நட்சத்திரம் அங்கே இருக்கும் அப்படிங்கிறாரு. ஆமாம், அப்போ எந்த நட்சத்திரத்தில் நிற்கிது, நட்சத்திராதிபதி எப்படி இருக்காரு அப்படின்னு பார்க்கறதுக்கு அந்த டிகிரி என்ன செய்யும்? நவாம்சத்தில் எங்கே வரும்னு பார்க்குறதுக்கு அது பயன்படும். நல்லா பார்த்துக்கோங்க. அதுபோக இந்த காரவத்துவங்கள் படிக்க பற்றிகளா படிக்கும்போதே நீங்கள் லாஜிக்கோடு படிக்கணும். காரவத்துவத்துக்கும் பாவகத்துக்கும் லிங்க் பண்ணிக்கிட்டே தான் வரும். ஐயா புரிஞ்சதா? 2ஆம் பாவம்னா பார்வைங்கிறோம். அப்போ பார்வைக்கான கண் கரகம் என்னது? கண் கரகம் என்னது? இவ்வளவு மெல்ல பேசுங்க. கண் கரகம் என்னது? சூரியன் சந்திரன். கை விடுங்க. இல்லை, யாரும் ஜோசியம் தெரிஞ்சவங்க ஃபோன் போட்டு கேளுங்க. யார் 2ஆம் பாவம் புரியுதா? ஆமாம், ஜோசியம் படிச்சிருந்தாங்க டக்குன்னு அடிக்கணும். அப்போ 2ஆம் பாவகம்னு காரக கிரகம் தெரியணும். நல்லா பார்த்துக்குங்க. சரி, இளைய சகோதரம்னா என்ன பாவம்? ஆமாம், அப்போ இளைய சகோதரத்துக்கான காரகம் செவ்வாய். டக்குன்னு அடிங்க. இது இந்த பாவகத்தையும் காரகத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பலன் பார்க்குறது ஈஸி. சார், ஒவ்வொருத்தரும் ஜோதிடம் பார்க்குற முறை வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் அதுதான் நான் ஒவ்வொருத்தரையும் சந்தித்து நான் ஜாதகம் பார்ப்பேன். பார்க்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் சொல்கிறதெல்லாம் நான் கேட்ச் பண்ணுவேன். எப்படி ஆரம்பிக்கார், எப்படி முடிக்கிறார், தசாபுத்திப்படி சொல்லிட்டு வந்தார் ஒரு ஆள். அப்போ அவர்கிட்ட கேட்டேன், இப்படி தசாபுத்திப்படி வரலன்னு. ஆரம்ப நிலை தெரியணும். வயசு இப்போ 40, படித்த நேரத்தில் படித்தாரா, அந்த நேரத்தில் அவருக்கு திருமணம் நடந்திருக்கா என்னென்னு தெரியணும்ல. படிக்கிற காலத்தில் என்ன தசை, திருமண காலத்தில் என்ன தசை அப்படிங்கிறத அறிஞ்சிக்கிட்டு அப்படியே வருவார். அப்போ நடப்பு தசை அந்த சைலண்டில் போடுங்க. அப்போ ஒன்றொன்னா என்ன செய்யணும்? அது பாருங்கள், ஒரு செல் சவுண்டு எல்லார் கவனத்தையும் இருக்கும். ஆமாம், நல்லா பாருங்கள். அப்போ அந்த ஆரம்ப தசைக்கு பலன் சொல்லியே வருவார். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒவ்வொருத்தரையும் நீங்கள் சந்திக்கும் போது உங்களுக்கு கிடைக்கிற அனுபவம் தான் ஜோதிடம். உண்மையா இல்லையா ஐயா? உண்மையா இல்லையா? ஆமாம். இப்போ பாருங்கள், ஒருத்தருக்கு 4ஆம் பாவம் நல்லா கவனிச்சுக்கோங்க. பாருங்கள், 4ஆம் பாவம் அப்படின்னா என்ன? 4ஆம் பாவம் அப்படிங்களா? தாய் ஸ்தானம்ங்கிறோம், வீடு மனை வாகனம்ங்கிறோம், சோகம்ங்கிறோம், சொல்கிறோமா இல்லையா? இப்போ ஒருத்தருக்கு 4ஆம் பாவம் நல்லா இருக்கு. பூமி மனைக்கு காரகன் யார்? செவ்வாயும் நல்லா இருக்கு அப்படின்னா பூமி மனை யோகம் அவருக்கு என்னது உண்டு அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடும். நல்லா கவனிச்சுக்கோங்க. 4ஆம் பாவாதிபதி பாவிகளோடு சேர்ந்தாலும் 4ஆம் பாவத்தில் பாவிகள் இருந்தாலும் செவ்வாய் பார்வையில் பாவி இருக்கான்னு பாருங்கள். என்னது? செவ்வாய் பார்வையில் இருந்தால் பூமி மனை சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். அதாவது நீங்கள் பாதிச்சிரும், மைனஸ் வந்துடும் அப்படின்னு என்றைக்குமே என்ன செய்யக்கூடாது, கவனமாக இருங்கன்னு சொல்லணும். அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு பாதிப்பை சந்திச்சுட்டேம்பாங்க. நான் சொல்ல புரியுதா? 4ஆம் பாவம் பாதிச்சு செவ்வாய் பாதிக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்கே விபத்து சம்மந்தமான வேலை நடக்குமா நடக்காதா? 2ல் 1 நல்லா இருக்குது, என்ன செய்வீங்க கேட்பாங்கல்ல. சந்தேகம் ஒரு மாணவரை கேட்பார், சார் 4ஆம் பாவம் நல்லா இருக்குது, செவ்வாய் பாருன்னா ஏதாவது ஒன்று நல்லா இருந்தால் பிரச்சனையிலேருந்து வெளியே வருவான், விபத்தில் தப்பிப்பான், ப்ராப்பர்ட்டி விஷயத்தில் மாட்டினாலும் ஒரு தெளிவு வரும்னு சொல்கிறதுக்கு பயன்படும். 2மே இருந்தால் அதில் ஒரு பாதிப்பை நீங்கள் சந்திச்சிருங்க. ஐயா இப்போ ஒரு ஆள் கேட்காரு, ஐயா ப்ராப்பர்ட்டி கையை விட்டு போயிருமா, இல்லை கொஞ்சம் சமாளித்தா வச்சுக்கலாமான்னா பாவகம் நல்லா இருக்கணும், காரகம் நல்லா இருக்கணும். யாராவது ஒருத்தர் நல்லா இருந்தாலும் என்ன செஞ்சிடலாம். நீங்கள் கவனிக்கிறீங்களா? அங்கே தான் கேட்குறது. சமாளிச்சிடலாம். 2ம் பாதிச்சா என்ன செஞ்சிடணும்?
ஐயா யோசிக்காதீங்க கொடுத்துருங்கன்னு சொல்லணும். இதுக்கு இந்த இதெல்லாம் என்ன செய்யும் பயன்படும். ஒருத்தருக்கு 4ஆம் பாவம் நல்லா இருக்குது, 4ங்கிறது மனசு. மனோகாரகன் யார்? சந்திரன் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரெண்டுமே நல்லா இருக்குன்னா இன்பமாக இருப்பான், ஜாலியாக இருப்பான், மனசு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். சார் இந்த மனம் போல வாழ்க்கைன்னா உனக்கு போதுங்கிற மனமே பொன் செய்யும் மனம்னா, அப்போ இழந்தாலும் போயிட்டு போகுது, வந்தாலும் அடக்கமாக இருக்கிறதுக்கு அந்த மனசு ரொம்ப முக்கியம். என்ன முக்கியம்? மனசு ரொம்ப முக்கியம். அப்போ 4ஆம் பாவம் நல்லா இருக்கணும். காரகரகம் யார்? சந்திரன் நல்லா இருக்கணும். இப்போ 4ஆம் பாவம் கெட்டு போச்சு, சந்திரன் கெட்டு போச்சு. அப்போ எங்கள் மனசு அமைதி பெறுமா? ஆய்ப்பாய். ஒரு இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு அங்கே முடியாது. 4ஆம் பாவம் நல்லா இருக்குது, சந்திரன் நல்லா இருக்குது, பயணம், இன்பம், மனசு, ஆரோக்கியம் எல்லாமே என்ன செய்யும்? அவருக்கு நல்லா இருக்கும். அந்த பாவகத்தையும் காரகத்தையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒருத்தருக்கு 4ஆம் பாவம் நல்லா இருக்குது, சுக்கிரன் நல்லா இருக்குது, வாகனம் வாங்கலாமா வேண்டாமா? வாகனம் இருக்குமா இருக்காதா? இதன்படி நீங்கள் மற்ற மெத்தேடு தெரிஞ்சால் போட்டு பாருங்கள், அதுபடி தான் இருக்கும். இந்த ஜோசியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கிட்டு போனாலும் கரெக்டாக வரும். எப்படி வரும்? எப்படி போனாலும் என்ன செஞ்சிடும்? கரெக்டாக வந்துடும். 4ஆம் பாவம் நல்லா இருக்குது, சுக்கிரன் நல்லா இருக்குது. அப்போ இவருக்கு வாகனம், இன்பம், சுகபோகம் இவருக்கு எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். இப்போ 4ஆம் பாவம் நல்லா இருக்குது, சுக்கிரன் கெட்டு போச்சு, அல்லது சுக்கிரன் நல்லா இருக்குது 4ஆம் பாவம் இருக்குன்னா கொஞ்ச நாளைக்கு இன்பமாக இருப்பான், கொஞ்சம் நேரம் முடிச்சிருக்கும். சட்டை நல்லா போட்டிருப்பாரு, இப்படி கம்முன்னு இருப்பார். புரியுதா இல்லையா? என்ன சாப்பிட்டீங்க? பிரியாணி. சட்டை எங்கே எடுத்தீங்க? ராம்ராஜ். பிறகு என்ன டல்லாக இருக்கீங்க? மனசே சரியில்லை. ஒன்று நல்லா இருந்து ஒன்று நல்லா இருக்கும். புரியுதான்னு சொல்கிறது? எத்தனை பேரை பார்த்துருக்கோம், இலையில சாப்பாடு வச்சுரும் பக்கத்தில் கூப்பிட்டு எடுப்பான், மனசு சரி இருக்காது. ஓ இலை அங்கே இருக்கியாமோ, மனசு என்ன செய்யாது, இன்னொரு வண்டியில் போய் ஜாவியை போட்டுக்கிட்டு இருப்பேன். புரியுதா சொல்கிறது? சார் என் வண்டி சார்மா, சார் இதே பச்சை கலரா, இதே புழு கலராம்மா. அப்போ மனசு பாவகமும் காரகமும், இதில் என்ன உங்களுக்கு சந்தேகம்? ஐயா சொல்லுங்க ஐயா, கரெக்டா? துண்டு வருது, எல்லாம் வருது பாருங்க. என்ன தெரிஞ்சாலும் சரி சார், நமக்குள்ளே இன்னும் கற்றுக்கிறணும், இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு இருக்கணும். ஆணவம் மட்டும் என்றைக்குமே இடமே கொடுக்கக்கூடாது. எனக்கு எப்பெல்லாம் ஜோதிடத்தில் சிரமம் வருது, என் குருநாதர் சென்னியப்பனை நினைப்பேன். அவர் தான் சொல்லுவார், நாச்சி ஒரு பலன் சொல்கிறது இருக்குது, மேற்கொண்டு கற்றுக்கோ, நீ இது மட்டும் போதுன்னு நினைக்காத அப்படிம்பார். எப்பெல்லாம் அந்த பேசிக் ரூல் நமக்கு சப்போர்ட் பண்ணுதோ அப்போல்லாம் அடிப்படை சொல்லி கொடுத்த என்னுடைய கௌரி சங்கர் சார் நினைப்பேன். என் வாத்தியார் நினைக்காம நான் ஒரு நாளும் ஜோசியம் சொன்னதில்லை இப்போ வரைக்கும். அதிக கரகம் கூட்டு கரகம் சேர்ந்தா ஜெமினி ஸ்கூலில் நினைப்பேன். வந்தவுடனே பலன் சொல்லிட்டோமே, ஆரம்பத்தில் பலன் சொல்ல தரும்போது ஜிகே ஆட்ட படித்தவொன்னே தான் பலன் சொல்கிறதுக்கான ஒரு ஆற்றல் வந்துச்சு, அதை நினைப்பேன். வர்க்க சக்கரம் போடும்போது அஷ்டசக்தி சார் நினைப்பேன். திருமண பொருத்தம்னு வந்துருச்சுன்னா பட்டாபிராம சார், இளங்கோவன் சார், கோட்டையூர் சுப்பிரமணியன் சார், இப்படி எங்களுடைய குருநாதர்களை நான் நினைக்காத நாளே இல்லை. புரியுதாங்கய்யா? அதை நினச்சி ஏன்னு கேட்டிங்கன்னா அது நமக்கு பல இடங்களில் நமக்கு என்ன செஞ்சிடும், சப்போர்ட் பண்ணும். அந்த எங்கள் குருநாதர்லாம் சொல்லுவார், நீ அடிப்படையை நல்லா தெரிஞ்சுக்கோ, அதில் தான் பல விஷயங்களை எடுக்க முடியும் பாரு. அது உண்மை. என்னது பாருங்கள், சரத்தில் இருக்கிற கரகம் குயிக்காக வேலை செய்யும். ஸ்திரத்தில் உள்ள கரகம் பாடாக படித்து தான் பலனை தரும். ஸ்திரத்தில் உள்ள கரகம் பலன் தந்தால் அதில் சிக்கல் உண்டு. எழுதி சொல்லுங்கள் கேட்டாங்கய்யா? ஸ்திரத்தில் உள்ள கரகம் கிரக பலத்தையும் அந்த ஆதிபத்திய பலத்தையும் தடைப்பட்டு தாமதமாக கொடுக்கும். சீக்கிரமாக கொடுத்தா அதனால் தொல்லை. ஏன்னா ஸ்திரத்துக்கு பாக்கியம் பூரா என்னது? ஸ்திரத்துக்கு பாக்கியம் பூரா என்னது? ஸ்திரத்துக்கு பாக்கியம் பூரா என்னது? 3-5 பேர் சொல்லிட்டீங்களே, பரவாயில்லையே. பாதகம். அப்போ சீக்கிரம் கிடைச்சா அது என்னது? பாதகம். பாடாப்படித்தான் கொடுக்கும். சார் இப்படியெல்லாம் நீங்கள் சில விஷயங்களை நிச்சயிக்கணும், தெரிஞ்சுக்கணும். நீங்கள் காரகத்துவங்களை உணரணும். சரம் சிரம் உபயம், நிலராசி, நெருப்பு ராசி, காற்று ராசி, இதெல்லாம் நீங்கள் சொல்லி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். இவ்வளோ விதிகள் இருக்கு சார், நம்ம எப்படி சார் பலன் சொல்கிறது? இதை சொன்ன உடனே அந்த நேரத்தில் அது வரணுமே. இங்கே தான் இறை பலம், இங்கே தான் குரு பலம். ஐயா புரிஞ்சா இல்லையா? நம்ம நிறைய படிச்சிருப்போம், அந்த டயத்துக்கு அது மட்டும் தானே வரணும். அப்போ அது அனுபவப்பட என்ன செஞ்சிடும்? வயசு போடாமல் பலன் சொல்லாதீங்க. என்ன போடாமல்? வயசு போடாமல் சொல்லாதீங்க. நீங்கள் ஏன் எல்லார் பேச்சையும் கேட்கணுன்னா, அடிப்படையில் நிறையா படிச்சிருப்போம், மறந்துடுவோம். அவங்க பேசும்போது நமக்கு ரிமெம்பர் ஆகிக்கிட்டே இருக்கும். ஐயா புரிஞ்சதா? என்ன சார், துரைசாமி சார், அவங்க பேசும்போது நமக்கு ஏற்கனவே படித்தோமே, நாம் படித்த இந்த புக்கெல்லாம் சேவு கடையில் போட்டிருப்போம், மிச்சர் கடையில் போட்டிருப்போம். புரியுதா? ஆமாம், அது நமக்கு ஞாபகத்துக்கு வராது. ஒருத்தர் பேசும்போது என்ன செய்யும், அது மைண்டில் வந்துக்கிட்டே இருக்கும்.
ஒருத்த இந்த பாவக்கத்தாரி யோகம் அப்படின்னு அடிப்படையில் படிச்சிருக்கோமா இல்லையாங்கய்யா? அப்படின்னா என்னங்கய்யா? அது நீங்கள் நீங்கள் விஐபி சொல்லக்கூடாது, அங்கே விஐபி ஆக போகிறவங்க சொல்லணும். ஒரு கிரகத்திற்கு இருபுறமும் அங்கிட்டும் முன்னும் பாவக்கத்தாரி யோகம். அது இந்த கிரகத்தை வேலை செய்ய விடாது. நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தேன் நல்லா கவனிச்சுக்கணும். சார் இது இப்படி சொன்னீங்களேன்னாரு. எனக்கு சில விளக்கங்கள்லாம் என் குருநாதர் சொன்னார், எனக்கு மைண்டில் ஏறலை, அப்படியே புரியல. ஒரு நாள் மதுரையிலேருந்து சென்னைக்கு பஸ்ஸில் ஏறினேன். 3 சீட் இருக்கும் பார்த்தீங்களா சார்? அதில் சென்டரில் உட்காந்துட்டேன். இங்கிட்டு ஒரு ஆள் உட்காந்துட்டாங்க. உட்காந்துட்டு நல்லா கவனிச்சிக்கோங்க. ஆமாம், வண்டி போதா ஓரத்தில் இங்கிட்டு உட்காந்துங்க. நான் பொழுது போல் நான் நினைஞ்சேன், இப்படி ஃபோன் வரும்ல, சொல்லுங்கள் 7:30 சனி உங்களுக்கு வராதுங்க அப்படின்னு வச்சுருவேன். இந்த ராசிக்கு சனி பயிற்சி எப்படி இருக்கும், அது வராதுங்க. அப்போ தான் நம்ம பயிற்சி எடுக்கிற காலம். அப்போவே நமக்கு ஜோசியத்துக்கு மட்டும் தனி மதிப்புங்க, புரியுதா? ஓரத்தில் இருக்க ஒரு ஜோசியமானார், ஆமான்னு இங்கிட்ட ஒரு ஜோசியம் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு இவர் சொல்கிறாரு, நான் போகாத இடம் இல்லை, போகாதது இல்லை, எதுவுமே நடக்கலை, 64 வயசு வரைக்கும் இந்த பாடு தான், பிள்ளைகள்லாம் கைவிட்டுருச்சுன்னு 20 நிமிஷம் அவர் கதையை கேட்டேன். இங்கிட்ட இவரை கேட்டேன். இவர் பெரிய நம்பலாம், அதை விட இவர். அப்போ தான் நினச்சேன், ஓ இதுதான் பாவக்கத்தாரி யோகம் போல். அன்னைக்கு என்னடா இது அப்படின்ட்டு எனக்கு ஒன்றுமே ஓடலை. நமக்கு ஜோதிட சிந்தனையாக இருக்கிற நம்மளே என்ன செஞ்சிட்டோம், நசிங்கி போயிட்டோம், செயல்பட முடியல, தலைவலி. சரி இவர் நிப்பாட்டு வரணும் பார்க்க, இவர் நிப்பாட்டலை. அப்போ நான் அனாசின் மாத்திரை எடுத்து அவர் முன்னாடியே கிழிச்சு போய் வாயில் போட்டேன், அப்படியாவது நிப்பாட்டுவாங்க. அவங்க விடலை. கரெக்டாக திருச்சி வந்தோடனே 2 பேர் இறங்கிட்டாங்க. ஷாப்பாடனே. அப்போ தான் ஓஹோ இதுதான் பாவக்கத்தை. ஏன் அப்போ ஒரு ஆள் நல்லது பேசுகிறாரு, ஒரு ஆள் சரியாக பேசலைன்னா பாதி பாவம் இருக்குது, பாதி அப்படி ஒரு சுபர் ஒரு பக்கம். அதான் அப்போ 2 பேர் இருந்தால் அப்போ இந்த அடிப்படையில் சொல்லிக் கொடுத்த விஷயங்களை நடைமுறையில் நம்ம என்ன செய்யணும்? ஆமாம், நடைமுறையில் என்ன செய்யணும்? அனுபவிக்கணும். சரி, இப்போ வேறு ஒன்றும் இல்லை சார், இந்த ஜோதிடத்துக்கு மட்டும் தனி மரியாதை. படிக்க போகிற அன்னைக்கு தான் முதல்ல போய் 27 நட்சத்திரம் எழுதிட்டு வந்திருக்கேன். எங்கே போனால் இன்றைக்கி கோயிலுக்கு வரலன்னு ஒருத்தன் கேட்கான், கூட வேலை செய்வேன். எங்கே போனால் சினிமாவுக்கு நீ வரல, பீச்சுக்கு வரலண்ணா, நீ ஜோசியம் படிக்க போயிட்டேன்னு. அப்படியா? துளாராசிக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க. நான் என்ன துளாராசியா அப்படின்னு ஜோசியர்ண்ணா, இன்னைக்கு தான் போயிருக்கேன் அப்படின்னு. ஆனால் மகம் சிம்மம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த ஜோசியத்துக்கு மட்டும் நீங்கள் ஜோசியர்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த ஸ்பாட்டில் ராசிக்கு எப்படி இருக்குன்னு கேட்குற ஒரே தொழில் இந்த மாதிரி தான். உண்மையா இல்லையா? இப்போ அது எனக்கு அதில் 2 பலனை போடு, எனக்கு 2 பலனை போடு, எனக்கு 2 சொல்லு, அதை எனக்கு அப்ளை பண்ணுமா. இது ஆனால் நான் இந்த மாதிரி தீக்குச்சி வெடிமருந்து தயாரிக்கேன், அப்படியா எனக்கு 2 போடுன்னு சொல்லுவானா? ஐயா சொல்லுங்க. வேறு தொழில் ஏதாவது கார் ஓட்டுறேன் மேலே ஏற்றுன்னு சொல்லுவானா? புரியா இல்லையா? இப்போ தான் கார் பழகிறேன், அப்படியா நான் வாரம் தம்பி கூட்டு போன்னு சொல்லுமா? இப்போ தான் பழகிறியா? வேண்டாம் தம்பிப்போம். ஆனால் ஜோசியத்துக்கு மட்டும் என்னது, படித்த அன்னைக்கு ராசிக்கு சொல்லுமோ. உண்மையா இல்லையா ஐயா? எப்படி? ஆமாம், இதுக்கு மட்டும் அது ஒரு தனி பவர் இருக்கும். அப்போ இதை நம்ம நல்லா கற்றுக்கணுமா வேண்டாமா? ஒழுக்கமாக கற்றுக்கணுமா வேண்டாமா? வாடிக்கையாளர் நமக்கு சோறு போடுறவங்க, கஸ்டமர் யார்? எல்லா தொழிலுக்கும் கஸ்டமர் சோறு போடுறவங்க. அப்போ அதை நம்ம சரியாக பயன்படுத்தணும். அதில் தெரியலையா, தெரிஞ்சுக்கிட முயற்சி பண்ணணும். உண்மையா இல்லையா? ஆமாம், நான் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கணும். எல்லாம் கற்றுக்கிட்டு வர முடியாது, ஆனால் எல்லாம் கற்றுக்கலாம். உண்மையா இல்லையா? எப்படி இருந்துச்சு? இப்படித்தான் நம்ம என்ன செய்யணும், ஒன்று பிரித்து பார்க்கணும். இப்போ 5ஆம் பாவம்னா என்னது? புத்திரஸ்தானம். புத்திர காரகன் யார்? குரு அப்படின்னு. அப்போ 2ஐயும் கம்பேர் பண்ணணும். இப்படி பாவகத்தையும் என்ன செய்யணும், காரகத்தையும் கவனம். இப்போ மன வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையானவங்க ஜாதகங்களில் பாருங்கள், செவ்வாய்க்கு முன்பின் சுக்கிரனுக்கு முன்பின் 2மே கிரகம் இல்லைன்னா அங்கே ஒரு சின்ன கசப்பு இருக்க தான் செய்யும். இப்போ செவ்வாய் நீசம்னு வைங்க, அவன் மங்களகாரகன். ஜாதகருக்கு கல்யாணம்னு சொல்லிடக்கூடாது. சுக்கிரன் நீசம்னா அவன் சுக்குலம், 2வது மனைவி இன்பத்துக்கு காரகன். நீசம் ஆயிட்டான்னா அந்த ஜாதகருக்குன்னு சொல்லிடக்கூடாது. ஆனால் அந்த ரூலுங்கிறது கரெக்ட். சுக்கிரன் நீசமானால் மன வாழ்க்கை சரியில்லாதவர் உண்டு, புத்திர தோஷம் உண்டு. நல்லா பார்த்துங்க. செவ்வாய் நீசமானால் ஒரு கிரகப்பிரவேசத்தை நான் பெருசாக செய்ய முடியல, ஒரு கல்யாண விஷயத்தை செய்ய முடியல, திருமணமாகி பிரிஞ்சுட்டேன், தரம் குறைஞ்ச திருமணங்கள் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லும். யாருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். நம்ம ரத்த உறவில் ஒரு ஆளுக்கு இருந்தாலும் நம்ம ஜாதகத்தில் காண்பிக்கும். ஐயா உண்மையா இல்லையா? நம்ம இப்போ எனக்கு சுக்கிரன் நீசம், எங்கள் அத்தையோடைய லைஃப்பெல்லாம் சரியில்லை, மனவர்களுக்கு சரியில்லை. அதுக்காக நமக்குன்னு சொல்லக்கூடாது. யாருக்கு நம்ம பிளட் சர்க்கிள் யாருக்கு சுக்கிரன் நீசமான பூரா குழந்தை பிறந்து இருந்துச்சுன்னு சொன்னால் அத்தனை பேரும் ஆமாம்பாங்க.
அது யாருக்கு ஜாதகம் இருக்காரு அதை நம்ம அனுபவத்தில் பார்க்கணும். நம்ம ஜாதகம் நம்ம உறவுகளுக்கெல்லாம் சொல்லும், அதை பிரித்து எடுத்துட்டா நமக்கு இல்லை. அதுதான் நம்ம என்ன செய்யணும், தெளிவாக தெரியணும். சிலர் வந்து ஃபேமிலி ஜாதகம் கொடுத்து பார்ப்பாங்க, அதுக்கும் நம்ம தயாராகணும். சிலர் என்ன செய்வாங்க, ஒரே ஜாதகத்தில் எல்லாருக்கும் கேட்பாங்க, அதுக்கும் தயாராகணும். இது எப்படி தயாராகிறது, சொல்லத்தான் வரும். ஜோதிடத்தில் பல விஷயங்களை அனுபவத்தில் தான் கற்றுக்கிட முடியும். முன்னாடி ஒரு காலத்துலலாம் ஜோதிடம் கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம், உண்மையிலே கஷ்டம். ஆனால் இப்போ ரொம்ப எளிது. நிறைய கருத்தரங்கம், நிறைய மீட்டிங், நிறைய யூடியூப் சேனல் வருது. அதை நீங்கள் கவனிச்சு எழுதினாலே இன்றைக்கி நீங்கள் பலன் சொல்ல செய்யலாம். உண்மையா இல்லையா? ஒரு நல்ல அனுபவமான ஜோதிடர்கள்ட்ட ஒரு நட்பு வச்சு அவங்களோட ஒரு சில டவுட்டுகளை கேட்டு நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணாலும் இன்றைக்கி ஜோசியத்தில் என்ன செய்யலாம், ஜெயிச்சிடலாம். உண்மையா இல்லையாங்கய்யா? ஆமாம், ஜோதிடம் படிக்கிறதுக்கு இன்றைக்கி நல்ல காலம். அதே மாதிரி வர்றவங்களும் இன்றைக்கி நிறைய ஜோதிடம் தெரிஞ்சவங்க தான் வராங்க, ஜோதிடத்தை ஓரளவு கற்றுக்கிட்டு வராங்க. நம்ம கூப்பிட்டு இந்த வருங்க புதன் திசை ராகுவத்தி ஆரம்பம் இல்லைங்க, ராகுவத்தி இன்னும் 1 மாதம் இருக்குங்க அப்படிங்காரு. எப்படிங்கன்னு இந்த வச்சுருக்கேன்ல அப்படிங்காரு. ஒன்று ஜாதகமாக 10 பேர்கிட்ட பார்த்து ஜோசியம் வந்துடுது, இல்லை யூடியூப் சேனலை பார்த்து வந்துடுது. புரியுதா இல்லையா? வரலங்க, இன்னும் அது வரலை அப்படிங்கிறாரு. அப்போ வந்துருச்சா அப்படின்னு எப்படி அவங்கள ப்ரூவ் பண்ணுறதுக்குன்னு நம்ம படித்த விஷயங்களை அப்ளை பண்ணணும். பலன் சொல்ல ஜோசியம் வந்துடும், பயப்படாதீங்க. ஜோதிடம் கற்றுக்கொள்வதும் ஜோதிடம் பார்ப்பதும் ஒரு புனிதமானது. அதை சிறப்பாகவும் கரெக்டாகவும் செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. என்னுடைய குருமார்களோட ஆசீர்வாதத்தில், முகுந்தன் முரளி ஐயாவோட ஒரு ஆதரவில் இங்கே வந்து இன்றைக்கி பேச வாய்ப்பு கொடுத்த எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எப்படி இருந்துச்சு என் உரை? அடுத்து வந்து நம்ம ஈஸ்வரன் ஐயா பேச்சிருக்கு, கேட்டு எழுதுங்க. இந்த வீடியோவை ரிலே பண்ணுவாங்க, எல்லாரும் இதையும் கொஞ்சம் நோட் பண்ணுங்கள். உங்களுக்கு மேலும் மேலும் நீங்கள் இந்த எல்லா ஜோசியரையும் சந்திக்கிறதே யோகம்ங்க. இந்த இடத்துல வந்து எல்லாரும் சந்திக்க பாருங்கள், வேறு எங்கேயாவது கிடைக்குமா? இது வேறு எங்கேயாவது இருக்கல சந்திக்கிறோம், இங்கே பேசிக்கிறோம், என்ன இங்கே படிக்கலாம், நீ ஜோசியம் சொல்ல பாருங்கள். எல்லா ஜோதிடருக்கும் ஒரு சாதாரண மக்களும் கஸ்டமர் இருப்பாங்க, ஒரு விஐபியும் கஸ்டமர் இருப்பாங்க. நமக்கு மட்டும்தான் விஐபி வருதுன்னு நினச்சிடக்கூடாது. என்ன ஈஸ்வரன் கரெக்டாக இல்லையா? எல்லாத்துக்கும் நீங்கள் புதுசாக போட்டிருப்பீங்க, உங்களுக்கு 2 பேரும் வந்து பார்ப்பாங்க. அதனால் திறமையை வளர்த்துக்கங்க. இது என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள். அடுத்த ஒரு காலகட்டத்தில் மீண்டும் வந்து நிறைய பேசுகிறேன். நான் இங்கேருந்து கோயில்பட்டி வரைக்கும் போகணும், அடுத்தாலும் பேசணும். எல்லாத்துக்கும் வணக்கம். ஐயாவுடைய ஜோதிட வழிகாட்டி நமக்கு அற்புதமான முறையில் ஒரு வழிவகுத்து நமக்கெல்லாம் கொடுத்துருக்கிறாரு. ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் மிகப்பெரிய உற்சாகமான ஒரு கைத்தட்டலும் வாழ்த்துக்களையும் நம்ம தெரிவித்துக் கொள்வோம். அதே போல் நம்முடைய எங்கள் நிர்வாகத்தினுடைய குணகர ஐயா அவர்கள் வந்து ஐயா சொன்ன மாரி ஒரு பலனை கேட்டு கோயில் ஒன்று நம்ம குணகர ஐயாவுடைய பொறுப்பில் வந்து ஒரு கோயில் கட்டி முடிச்சிருக்கிறாங்க. அதுக்கு நம்முடைய தங்கபாண்டியன் ஐயா அவர்கள் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வழிகாட்டியை அவர் சொன்ன மாரி சில வழிமுறைகள் கிரகநிலைகள்லாம் சொன்னார். அது அவருடைய ஜாதகத்தில் ஒப்பிட்டு பார்த்து அது சரியாக நடந்ததுனால ஐயா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடி போற்றி சிறப்பு செய்ய இருக்கின்றார். உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட அந்த கோயில் கும்பாபிஷேகமும் நடைபெற இருக்கின்றது. அதற்குரிய பத்திரிகையும் ஐயா அவர்கள் கொடுக்க இருக்கிறார். அதாவது ஐயா சொன்ன பலன் என்ன அப்படின்னா, காலபிரசத்துக்கு 9ஆம் இடத்துல, அதாவது தனுசில் குரு இருக்கிறவங்க அவங்க வந்து கோயில் கட்டுவாங்க அப்படின்னு. எங்கள் அப்பா ஜாதகத்தில் தனுசில் வந்து குரு ஆட்சி பெற்றிருக்கு, அவர் மீன ராசி. இப்போ கோயில் கட்டி முடிச்சிட்டோம். இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஈரோட்டில் நடந்த ஒரு விழாவில் ஐயா அந்த பதிவை சொன்னார். அப்போயே சொன்னார் எங்கள் அப்பா வந்து கோயில் கட்டிகிட்டு இருக்காரு. இப்போ கோயில் கட்டி முடிச்சிட்டோம். அவர் சொன்ன பலன் வந்து மிக அருமையாக இருந்ததால் அவருக்கு ஒரு பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது நமது குருநாதர் தங்கப்பாண்டியன் ஐயா அவர்களுக்கு ரோசன் ஐயா அவர்கள் மரியாதை செய்யப்படுகிறது. உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட
மகிழ்ச்சி. அப்படி போன்றது. ரொம்ப மகிழ்ச்சி. அதேபோல் நமது மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் தலைவர் நிறுவனர் முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. ரோசன் ஐயா அவர்கள். ரோஷன் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த ஒரு நன்றி வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ ஒரு நுணுக்கத்தை அழகா அற்புதமாக வளர்ந்து வரக்கூடிய ஜோதிடர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகா சித்தராக இருந்து நம்மளெல்லாம் வழிநடத்தி கொண்டு இருக்கின்றார் ஐயா அவர்களுக்கு. இந்த பிறந்தநாள் விழா கொண்டாடுவது எப்பயுமே யாருக்கும் நான் பிறந்தநாள் விழா கொண்டாடுறதில்லை. நம்முடைய தங்கபாண்டியன் ஐயா அவர்களுக்கு மட்டும்தான் வருடம் தவறாமல் அவருடைய ரெக்வஸ்ட்டு கேட்டும் கேட்காமையும் தெரிஞ்சும் தெரியாமையும் இந்த கேக் எடுத்துகிட்டு வந்து நம்ம கம்பல் பண்ணி தான் அவரை நம்ம இந்த பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட இருக்கின்றது. ஐயா வெங்கடேஷ் ஐயா போட்டா இருக்கு, எடுத்துகிட்டு வாங்க சைடில். மணிமுரியஸ் ஐயா இந்த பக்கம் வாங்க. அதனால் இந்த அற்புதமான நிறைய ஜோதிட குருமார்கள், அதாவது குருமார்களை உருவாக்கி இருக்கிறார். இந்த ஜோதிட கலை வளர வேண்டும், வளர்ச்சிக்கு உத்வேகத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை நம்ம தங்கபாண்டியன் அவர்கள் தொடர்ந்து விடாமுயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கின்றார். ஆகையால் எங்கள் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தின் சார்பாக ஐயா அவர்களுக்கு ஃபஸ்ட்டு சிறப்பு செய்ய இருக்கின்றது. அதற்கு பிறகு கேக் வெட்டி எல்லாத்துக்கும் கொடுத்ததுக்கப்புறம் உணவு வந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக நின்றுங்க. தட்டு கொண்டு வந்து உள்ளே உட்காந்து சாப்பிட்டு தட்டு பின்னாடி பக்கம் போட்டுருங்க, சரிங்களா? அங்கே இங்கே வைங்க. இப்பொழுது ஐயா அவர்களுக்கு சந்தனமாலை அணிவித்து சிறப்பு இருக்கின்றது. ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுந்து நின்று கொஞ்சம் ஐயா கொஞ்சம் உற்சாகப்படுத்தினா சிறப்பாக இருக்கும். இப்படி அப்படியே உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டல் கொடுத்தா சிறப்பாக. ஐயா அவர்களுக்கு என்றைக்குமே இந்த பிறந்தநாள் விழா கொண்டாடுறதுல ஒரு சின்ன ஒரு நிகழ்வு ஒன்று சொல்லிடுறேன். என்றைக்குமே பிறந்தநாள் உங்கள் வீட்டில் வந்து கேக்கு வெட்டி கொண்டாடும் போது நிறைய பேர் மெழுகுபத்தி பற்ற வச்சு ஊதி அணிவிச்சு அதுக்கப்புறம் கொண்டாடுவாங்க. அது செய்வது சிறப்பில்லை. என்றைக்குமே மெழுகுபத்தி ஊதி அணைச்சிட்டு பிறந்தநாள் கொண்டாடுவது சிறப்பில்லை. அதனால் ஐயா அவர்களுக்கு ஏன் இப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கக்கூடாது இல்லைங்களா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அப்படின்ற ஒரு விஷயங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து சொல்லி ஐயா அவர்களே இப்போ கேட்க வெட்ட சொல்லலாம். ஐயா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஐயா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்.
ஐயா அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். துர்கை மகாசக்தி, லக்ஷ்மி மகாசக்தி, வாணி மகாசக்தி, அங்காளி மகாசக்தி. ஐயா நிரூபிச்சிட்டீங்க. நிறைய நல்ல சில கருத்துக்களையும் நீங்க கலகலப்பா இருக்கணும் என்ன சொல்லணும்.